போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம சவுத் இந்தியாக்குள்ள நுழைறாங்க. வந்தவங்க சும்மா எல்லாமே பாலியக்காரர்களோட அதிகாரத்துல தலையிட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா வரி வசூல்ல. இத பாலியக்காரர்களால எப்படி ஏத்துக்க முடியும்? முடியவே முடியாது. இங்கதாங்க அந்த வரலாற்று மோதலே ஆரம்பிக்குது. இந்த எதிர்ப்பு குரல்கள்ல முதல்ல ஒலிச்சது யாருடையது தெரியுமா? அதுதான் புலித்தேவருடையது. பிரிட்டிஷை எதிர்த்து முதல்ல போர்க்கொடி தூக்கின மிக முக்கியமான வீரர் இவர்தான். மத்த எல்லாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவர் களத்துல இறங்கிட்டாரு. அடுத்து இந்த பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு வீரம் பொங்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் தர வேண்டும் வரி? அடடா, இன்னைக்கு வரைக்கும் நம்மள சிலிர்க்க வைக்கிற வசனம் இது. தன்மானத்துக்காக வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி பிரிட்டிஷை எதிர்த்து நின்ன மாவீரன். அடுத்ததா மருது பாண்டியர்கள். இவங்கள வெறும் போர் வீரர்களா மட்டும் பார்க்க முடியாது. இவங்க தான் சுதந்திரத்துக்காக ரொம்ப ஓப்பனா குரல் கொடுத்தவங்க. ஏன், அவங்க வெளியிட்ட அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இருக்கே, அது இந்தியாவோட முதல் சுதந்திர பிரகடனம்னு கூட இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இப்படி அங்கங்க தனித்தனியா இருந்த எதிர்ப்பெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய நெருப்பா வெடிச்சது. அதுதான் பாளையக்காரர் போர்கள். பிரிட்டிஷை எதிர்த்து நடந்த போராட்டங்களோட உச்சக்கட்டம் இதுதான்னு சொல்லலாம். சரியாக 1799லிருந்து 1805 வரைக்கும் இந்த காலகட்டத்துல நடந்த இந்த பாளையக்காரர் போர்கள் தென்னிந்தியாவோட வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. இது வெறும் சண்டை கிடையாதுங்க, தங்களோட மண்ணையும் மக்களோட உரிமையும் காப்பாத்துறதுக்காக நடந்த ஒரு தர்ம யுத்தம்.